ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போனால் ட்வின் ஃப்ளேம்ஸ் ஜேர்னி பற்றி ஒரு கைடன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் ட்வின் ஃப்ளேம்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கறதுவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ட்வின் ஃப்ளேம் ட்வின் ஃப்ளேம் பற்றின எல்லாருமே ஒரு மைண்டுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் தான் வச்சுருக்கிறீங்க. ஓகேவா? இது ஆக்சுவலி வந்து நீங்கள் தன்னைத்தானே நீங்களே ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை பற்றி தன்னைத்தானே நீங்கள் ஒரு நெகட்டிவ் தாட் வச்சுருக்கிறீங்க. உண்மையை சொல்லட்டா, திஸ் இஸ் சூப்பர் ஜேர்னி, ரியல் லவ். ஓகேவா? உண்மையாக ஒரு ட்ரூ லவ்னா என்ன நம்ம இந்த ஜேர்னியில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மேஜிக்கல் ஜேர்னி, டிவைன்லி ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னி, சூப்பர் ஜேர்னி. இது இப்போ சோஷியல் மீடியான்னு சொல்லும்போது நிறைய பேர் இப்போ ட்வின் ஃப்ளேம் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதில் கொடுக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃபர்மேஷனை பார்த்து உங்களோட ஆள் மனசுக்குள்ளே நீங்களே ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. ஸோ எந்த ஒரு காரணத்துக்கு ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் உருவாக்கி வைக்காதீங்க. ஏன்னா அது உங்களோட லைஃபுக்கு ஒரு பிளாக்கேஜ் ஆகும். உங்கள் தலையில் நீங்களே மண்ணை மாதிரி போடுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கு ஈக்குவல் ஆகும். நெகட்டிவ் வைப்ரேஷனை வைக்காதுங்க. நீங்கள் நினச்சா உங்கள் லைஃப்பை உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் ஒரு விஷயம் முடியும்னு நினச்சா முடியும். ஸோ பல வீடியோக்களை பார்த்துட்டு ரியூனியன் நடக்குமா நடக்காதா பாசிபிளா, ஸோ அப்படிலாம் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வைக்காதுங்க. ஓகேவா? பாசிட்டிவாக இருங்க. சூப்பர் ஜேர்னி. இது ஜேர்னி கிடைச்சவங்களுக்கு தெரியும், கஷ்டம்தான். ஆஸ்பெக்ட் ரொம்ப நான் ஆல்ரெடி சொன்னேன், உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவ்வளோ வலிகள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும்னு சொன்னேன். அஃப்கோர்ஸ் அது இருக்கும். ஆனால் வந்து லாஸ்ட்டில் அது உங்களுக்கு தெரியும், இது எவ்வளோ அழகான ஒரு ஜேர்னி சொல்லிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும். ஓகே, பார்த்திங்கன்னா ஒரு மேம் கேட்டிருந்தாங்க, மேம் ட்வின் ஃப்ளேம் ஜோனில் உள்ளவங்க வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களும் வந்து ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணுவாங்களா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, 2 கிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் 99% இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, சில ரிலேஷன்ஷிப்பில் வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, நம்ம மட்டும் ஒரு சைடு அன்பு கொடுத்துட்டே இருப்போம், பட் நமக்கு அங்கேருந்து எந்த ஒரு அன்புமே கிடைக்காது, சீரவாக இருக்கும். ஆனால் நம்ம எங்கே ட்ரூவாக இருப்போம், உண்மையாக இருப்போம். திஸ் இஸ் கார்மிக் பார்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி சொல்லும்போது கண்டிப்பாக அதில் ஒரு கார்மிக் இருக்கும். ஸோ அந்த கார்மிக் லெசன்ஸ் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ மேரிட் ஆகி 2 கிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் லைஃப் பார்ட்னர் ஒரு கார்மிக்காக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கார்மிக் லெசன் கம்ப்ளீட் ஆகிற டைமில் நீங்கள் உங்கள் ட்யூனை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அப்கோர்ஸ் மீட் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் கார்மிக் பார்ட்னர் என்ன மேம் அவங்க கேட்டால், நீங்கள் பண்ணக்கூடிய இன்னொருக்கோட எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் கட் ஆவாங்க. எத்தனை கார்மிக் இருக்கட்டு, ஒரு டிவைன் ஃபெமினன் பண்ணக்கூடிய இன்னர் ஒர்க்கு ப்ராப்பராக இருந்தீங்க, எல்லா கார்மிக்கும் கட் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ட்வின் ஃப்ளேம்ஸ் சொல்லும்போது உங்களோட அனதர் பார்ட் ஆகும். ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்தது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். புரிஞ்சா? உங்களுக்கு உங்களோட அனதர் பார்ட் உங்களை கிடைக்கும். உங்களை டிவைன் தருவாங்க. ஸோ எந்த ஒரு காரணத்துக்கும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வைக்காதுங்க. பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவாக இருந்தால் நம்ம லைஃப்பில் என்ன வேணாலும் நம்ம அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் உள்ளவங்க ட்வின் ஃப்ளேம் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களோட இன்னொரு ஒர்க்கு நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். இன்னொருக்கு ப்ராப்பராக நீங்கள் ஏன்னா இந்த ஜேர்னி ஒரு ட்ரூ லவ் தான். நான் இல்லைன்னு சொல்லலை, ஒரு ட்ரூ லவ், டிவைன் லவ். நமக்கு அந்த பர்சனை மூவ் ஆன் பண்ணவே முடியாது. எப்படி நீங்கள் ட்ரை பண்ணி தலைகீழ கிடந்து தொங்குனாலும் இந்த பர்சனை உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்சுவலி இந்த ஜேர்னி இது வந்து ஆக்சுவலி வந்து 3Dயில் நீங்கள் கனெக்டட் அல்லாட்டாலும் 5Dயில் நீங்கள் 2 பேருமே கனெக்டட். நீங்கள் அந்த பர்சன்கிட்ட பேசாட்டாலும் அவங்க பிளாக் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பர்சனை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டிமாண்ட் தந்துகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனோட எனர்ஜி உங்களுக்கு இங்கே டெய்லியுமே ரீச் ஆகிட்டுருக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு அந்த பர்சன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க தெரிஞ்சுக்கணும். உங்களை பொறுத்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கு ஒரு கால், மெசேஜ், கான்டாக்ட் சிச்சுவேஷன் எதுவுமே தேவையில்லை. சூப்பர் லவ். அதே நேரம் நமக்கு இங்கே டிவைன் மாஸ்குலனை வெறுக்கவும் நம்மளால முடியாது. ஏன்னா டிவைன் மாஸ்குலன் நம்மக்கிட்ட லவ்வை எக்ஸ்ப்ரெஷன் பண்ணாட்டாலும் அவங்க பேசாட்டாலும் அவங்களோட எனர்ஜி வச்சு நமக்கு இங்கே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சுட்ருக்காங்க சொல்லிட்டு நமக்கு இங்கே ஃபீல் ஆகும்.
ஸோ நமக்கு டிவைன் மாஸ்குலின் மேலே கோவம் வராது. என்னதான் டிவைன் மாஸ்குலின் சீட் பண்ணிட்டு போனாலும் நமக்கு வந்து கொஞ்ச நாள் நமக்கு ஒரு 10 டேஸ் வேணால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிவைன் மாஸ்குலோட எனர்ஜிங்க நமக்கு ரீச் ஆகும். ரீச் ஆகிற டைமில் டிவைன் மாஸ்குலின் அழும்போது நமக்கு அந்த எனர்ஜிங்க ரீச் ஆகும். ஸோ அவங்க டிப்ரெஷனான ஸோ நமக்கு டிவைன் மாஸ்குலின் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க நமக்கு இங்கே தெரியும். ஸோ டிவைன் மாஸ்குலின் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்களான்னு தெரியும் போது நமக்கு டிவைன் மாஸ்குலின் மேலே கோவம் வராது. சூப்பர் ஜேர்னி, ஒரு மிராக்கல் ஜேர்னி. இந்த ஜேர்னி கிடைச்சவங்களுக்கு தெரியும். ஆனால் ஓகே, ஐ அக்செப்ட் இது ட்ரூ லவ் தான். பட் டிவைன் எப்போ உங்களை சேர்த்து வைப்பாங்கன்னா அதுக்கு ஒரு டிவைன் டைம் வரும்ல, அந்த டைமில் டிவைன் சேர்த்து வைப்பாங்க. நீங்கள் அதுக்கு டைம் எடுத்துக்கும். நீங்கள் எந்த காரணத்துக்கு ஒன்று ட்வின் ஃப்ளேம் ஜோன் இருக்கவங்க அவசரப்படாதுங்க. ஒரு 4 to 5 டைம் எடுத்துக்கும். நீங்கள் நேற்று தான் ட்வின் ஃப்ளேமை பார்த்தீங்க, இன்றைக்கி யூனியன் வேணும்னா அது நடக்காத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோனியோட ஒரு இதே நம்ம வந்து பாசிட்டிவாக மாறணும், டோட்டலி பாசிட்டிவாக மாறணும். நீங்கள் ரியூனியன் நடக்குமா நடக்காதா அந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை தூக்கி உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நடக்காது. ஓகே, நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும், நடக்கணும், ஒரு விஷயத்த வைக்கணும். டிவைன் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஜோனி நமக்கு டிவைன் கூட நம்ம அட்டாச்மெண்ட் ஆகிற ஒரு ஜோனி ஆகும். நம்ம இந்த 3D பீப்புள்ஸ் எல்லாமே விட்டு நமக்கு டிவைன் மாதிரி சொல்லிவிட்டு டிவைன் கூட அட்டாச்மெண்ட் ஆகி போகிற ஜோனி. அப்போ நீங்களே டிவைனை நம்பாமல் இருக்கும்போது எப்படி? நீங்கள் ஒரு டிவைன் மேலே ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். யூனிவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு என்ன தேவையோ தருவாங்க, கரெக்டான டைமில் தருவாங்க. ஸோ அந்த ஒரு எனக்கு அந்த பர்சனை மாற்றி என் கையில் தருவாங்க. ஸோ என்னோட டிஎம் என்னோட பார்ட் உங்களோட அனதர் பார்ட் அவங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே அது டிவைன் டைமில் தான் ஓகே ஆகும். சில டிவைன் வந்து எப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகி, எப்போ நீங்கள் உங்கள் லைஃப் பர்பஸை கண்டுபிடிச்சி, எப்போ நீங்கள் உங்கள் லைஃப் பர்பஸில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அப்போ தான் அங்கே டிவைன் மஸ்குலினுக்கு என்ன சொல்கிறது, இங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்கிற சக்கரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி டிவைன் மஸ்குலோட ஈகோ டெத் ஆகணும். அவங்களோட கேரக்டர் டோட்டலி சேஞ்ச் ஆகணும். எப்படி ஒரு டிவைன் ஃபெமிலினோட கேரக்டர் நம்ம 3D இருந்த நம்ம எப்படி 5Dக்கு நம்ம கேரக்டர் சேஞ்ச் ஆச்சோ அதே மாதிரி அங்கே டிவைன் மாஸ்டரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். அப்படி சேஞ்ச் ஆகுற டைமில் நமக்கு ரியூனியன் பாசிபிள். புரிஞ்சா? நீங்கள் இங்கே டிவைன் மாஸ்டருக்கு டைம் கொடுக்கணும். அவங்க திறந்துறதுக்கான டைம் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் பல வீடியோக்களை பார்த்துட்டு அவங்க ரியூனியன் நடக்காது மேம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்கோர்ஸ் நடக்காது. ஏன்னா உங்கள் ஆள் மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு விதையை விதைச்சாச்சு, நடக்காது. இது நீங்கள் ஃபுல்லாக 100% நீங்கள் பாசிட்டிவாக மாறணும். டிவைனை மட்டுமே நம்பி டிவைன் இருக்காங்க, எனக்கு டிவைன் தருவாங்க, டிவைன் வந்து என்னை வாழ வைப்பாங்க. ஸோ அந்த டிவைன் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகி 100% நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் மாறணும். எப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வரவே கூடாது. ஓகே, அது மட்டும் நமக்கு இங்கே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கிற டைமில் தான் நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே பாசிட்டிவாக ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீயூனியன் பாசிபிள். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு தேவையான கைடன்ஸ், இன்ஃபர்மேஷன், உங்களை எப்போ இன்ட்ரோல் பண்ண வைக்கணும், உங்களை எப்போ ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் பண்ண வைக்கணும், இதெல்லாம் டிவைனுக்கு தெரியும். டிவைன் அந்தந்த டைமில் கரெக்டாக பண்ண வைப்பாங்க. ஜோனி நேரத்துக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு, இன்றைக்கி முட்டை நடக்காத ஒரு விஷயம். என்ன தான் நான் உங்களுக்கு கைடன்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே வழிகளை அனுபவிக்க போகிறது நீங்கள் தான். டார்க் நைட் ஆஃப் த சோல் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஏன்னா அது நடக்கும்போது தான் நீங்கள் வந்து டோட்டலி சேஞ்ச் ஆவீங்க. இது இந்த ட்வின் ஃப்ளேம் ஜோனி சொல்லும்போது இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வேர்ல்டு வேறு, இனி பார்க்க போகிற வேர்ல்டு வேறு. டோட்டலாக உங்கள் கேரக்டர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருந்தீங்கன்னா இனி உங்கள் கேரக்டர் டோட்டலி போல்டாக மாறும். ட்வின் ஃப்ளேம் ஜோனி சொல்லும்போது நமக்கு லைஃப் பர்பஸ் இருக்குல்ல. ஸோ நமக்கு கடவுள் நமக்கு ஒரு லைஃப் பர்பஸ் வந்திருக்காங்க. நம்ம வந்து 3D பீப்புளுக்கு நம்ம ஏதாவது நம்மளால ஒரு யூஸ் ஆகணும். ஸோ அதுக்காக தந்துருக்கீங்க. நீங்களே என்ன சொல்ற நெகட்டிவ் எனர்ஜியை வச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் கூட பாசிட்டிவே இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு ஃபுல்லாக நீங்கள் டிஎம்எஸ் சேஸ் பண்ணிவிட்டு செக்ஸ், ரொமான்ஸ், லவ்வும் தெரியும் போது எப்படி நீங்கள் உங்கள் சோல் பர்பஸ் நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்கல்ல. நீங்கள் இங்கே திருந்தினதானே அடுத்தவங்களை திருத்த முடியும். நீங்களே இங்கே திருந்தாமல் இருந்தீங்கன்னா ஸோ அதனால் தேவையில்லாமல் நெகட்டிவ் வைப்ரேஷனை தூக்கி உங்கள் மைண்டுக்குள்ளே போடாதீங்க. ரீயூனியன் பாசிபிளா நாட்டா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ட்வின் ஃப்ளேம் ஜோனி நீங்கள் இருந்தீங்கன்னா ரீயூனியன் பாசிபிள், 100% பாசிபிள். உங்களுக்கு டிவைன் மாஸ்டர் கூட பேச வேண்டிய அவசியமே இல்லை. டிவைன் மாஸ்டரோட எனர்ஜி இங்கே உங்களுக்கு ரீச் ஆகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ரீச் ஆகிட்டு இருக்கும். இங்கே
மற்ற ரிலேஷன்ஷிப் மாதிரி நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், உடனே நினச்சிட்ருக்கேன், எதுவுமே டிவைன் மஸ்குலின் சொல்ல வேண்டாம். டிவைன் மஸ்குலின் படக்கூடிய ஒவ்வொரு வலியும் வேதனையும் டிஎஃப்க்கு இங்கே தெரியும். அதுதான் ட்ரூ லவ். ஓகே, ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்கள் ஆள் மனசுக்குள்ளே எதை கொண்டு போட்டுங்களோ அதை இங்கே நடக்க போகுது. எனக்கு டிவைன் தருவாங்கன்னா தருவாங்க, இல்லை தரமாட்டாங்க, நடக்காது. ஸோ ஆள் மனசுக்குள்ளே கொண்டு போடக்கூடிய விதையை வந்து கரெக்டாக நீங்கள் போடணும், புரிஞ்சா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பிக்கை வேணும், பொறுமை வேணும். 1 வருஷம் 2 வருஷம் காத்துட்டு நடக்கணும்னு சொன்னோன்னா பேக் அடிக்காதுங்க. எப்போவுமே உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வைக்கிறதா ட்வின் ஃப்ளேம் சொல்லி கடல் தந்திருக்காங்க. எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் அனதர் பீப்புள், நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருந்தால் தான் அனதர் பீப்புள் உங்களால் ஹாப்பியாக வைக்க முடியும். ஸோ எனக்கு இது ரிலேஷன்ஷிப் ட்வின் ஃப்ளேம் ஜோனி ஸ்டார்ட் ஆகி 1 year 2 years தான் ஆச்சுன்னா ப்ராப்பராக இன்னொரு ஒர்க் பண்ணுங்கள். இன்னொரு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கைடன்ஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் இன்ட்யூஷன் சொல்லித்தரும். உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதுங்க. இந்த மூவ் ஆன் பண்ணவே முடியாது இந்த ஜேர்னி. ஓகே, சூப்பர் ஜேர்னி, சூப்பர் ரியல் லவ்னு நமக்கு என்னென்ன இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி காட்டி தரும். உண்மையாக ஒரு கட்டத்தில் நம்ம அன்கண்டிஷனாக நம்ம எல்லாருமே லவ் பண்ணுவோம். நேற்று வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை மட்டும் நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி லாஸ்ட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி பார்ப்போம். யாரையுமே நம்ம ஸ்பெஷலாக பார்க்க மாட்டோம், புரிஞ்சா? எல்லா மனுஷங்களும் ஒன்று தான், எல்லா ஆன்மாவும் ஒன்று தான். எல்லாரையுமே நம்ம ஒரே மாதிரி பார்ப்போம். யாருமே யாரையாவது நம்ம ஸ்பெஷலாக பார்க்குற டைமில் தான் இங்கே நம்ம உடஞ்சி போகிறது. இப்போ நம்ம ட்வின் ஃப்ளேம் நமக்கு ஸ்பெஷலாக தோணி நம்ம ஹார்ட்டில் தூக்கி வைக்கிறனால தான் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு இங்கே வலிக்குது. ஆனால் இந்த ஜேர்னியோட எண்டிங்கில் வந்து நீங்கள் யாருமே ஸ்பெஷலாக வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. எல்லாருமே ஒன்றா நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாருமே அன்கண்டிஷனல் லவ் பண்ணுவீங்க. ஓகே, சூப்பர் ஜேர்னி. ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தூக்கி உங்கள் மைண்டுக்குள்ளே போடாதுங்க. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்னேன், சோஷியல் மீடியா சொல்லும்போது எந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சா கண்டிப்பாக அது நடக்கும், நடக்காதுன்னு நினச்சா நடக்காது. ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.